இன்று சிறப்பு விருந்தினராக யார் யார் வந்திருக்காங்க? ஆறுலப்பட்டி மாணிக்கு வந்துக்கிற அப்படியா இல்லையா? நிறையா வந்துக்கிறாங்க. ஒவ்வொருத்தரையும் சொல்லிக்கிட்டா அதெல்லாம் டைம் ஆகிடும். எக்கச்சக்கமான பாட்டு கிடக்குது, எக்கச்சக்கமான வசனம் கிடக்குது. ஒவ்வொரு பாட்டு 1000 ரூபாய் கொடுப்போமா? இது வீரபாண்டி கட்டபொம்மை மாதிரி 26 ரீலு. நெருங்காட்டம் அரவான் கடவழி, அரவான் கடவழி, அரவான் கடவழி, அரவான் கடவழி, அரவான் கடவழி, அரவான் கடவழி. இந்த அரவான் கடவழி என்ற நாடகத்துல டெல்லிக்கு அரசன், டெல்லி அரசன், டெல்லி அஸ்தினாபுரி வேந்தன் துரியோதனனே சபைக்கு வர்றாரு. ரெடியா இரு, டக்குனு வர சொல்லு. அறிமுகம் பாரு.
ஏன் நீங்க ஏன் சிரிக்கிறீங்க? சிரித்தா நானும் சிரிப்பேன். இது என்னுடைய ராஜசபை. அதுக்கு நான் மட்டும்தான் சிரிக்கணும், நீ சிரிக்க கூடாது. ஐயா, தனியா சிரிச்சா பாக்குறவங்க எல்லாம் ஏதோ அவங்க ரொம்ப பைத்தியக்காரன் ஐயா, அப்படின்னு அப்படின்னு பாக்குற ஜனங்க நினைக்கும். அதனால இந்த இழிவு சொல்லு உங்களுக்கு ஆதாரத்தான் துணைக்கு வந்தேன். நீ துணைக்க வேண்டாம், சிரிக்காத. சரி விட்டு உங்க ஊர்ல நான் ஏன் இருக்கணும்? சிரிக்காத. உங்களுடைய அதிகாரம் முன்ன விரல் நீட்டாத. வரல் நீட்டினா ஏன் முன்னாடி விரல் நீட்டு பேசக்கூடாதாங்க? நீ முன்னாடி நீட்ட கூடாது, அப்ப பின்னாடி விரல் கீழே கிடக்கணும். ஒன்று அழிச்சல வாரார் 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 டேய்! ஓய் 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 வா யார் கூட வா நான் யார்? என்பெயர் என்ன? என்னால் என்ன நடைபெற போகின்றது? விளக்கம் தேவையா? ஆமாங்க, நீ யாரு? உங்களுடைய குலங்கோத்திரம் என்ன? உன் தாய் தந்தை யாரு? உங்களுடைய அதிகாரம் எப்படி? இதெல்லாம் ஒவ்வொன்றாக விளக்கம் தேவை. விளக்கமா வஜனிக்கின்றேன். செவி சாய்த்தா மோதிக்க வேண்டும். ஆகட்டும், எல்லாம் நடக்கட்டும். மகாராஜன்
ஐயா புரிந்தாயா என்ன? எப்பவும் புரியல. நாடோ அச்சினாபுரம். அச்சினாபுரம். அச்சினாபுரத்தை குடையின் கீழ் ஆளக்கூடிய யாருக்கு சிறவணங்கா மன்னன் எங்களை திரேகம் படைத்த நம்மெல்லாம் உலக 56 தேச ஏற்பாடு சக்கரவர்த்தி வணங்காமுடி சேகரன் யாருக்குமே சிற வணங்காமடி சேகரம் உடம்பெல்லாம் வெங்கல சரீரம் படைத்த மன்னன் துரியோதன மன்னன். அப்படி துரியோதன மன்னனா இருந்தாலும் தாங்களையும் வெட்டி அடித்தார்களே உன் தாய் தந்தையர். அவர்கள் யாரு? உங்களுடைய அரசாட்சி எப்படி? ஆமாங்க அதுதான். 2 நாள் லீவ் போட்டு எடுத்தானா? அரவ கோடி பாரக மன்னன் துரியோதன மன்னன் என்றுதான் புரிந்தது. காந்தாரிக்கும் மகாராஜனுக்கும் நீங்க சிரேஷ்ட புதல்வர்கள் 100 அரச மன்னர்கள் ஒரே தாய்க்கா
100 அரச மன்னர்கள். தங்கை துச்சடை ஆசாமி, பிரதநாட்டிய மன்னனுக்கும் தாய் காந்தாரிக்கும் இருந்த கௌரவனாதிகளோ 100. உங்க தங்கச்சி நான் சேர்த்துக்கிட்டா வேணாம். எந்த ஜாதியா இருந்தா சரி, எந்த ஜாதியா இருந்தாங்க கணக்கில சேர்த்துக்கிட்டா கணக்கிலா கொலை விழுந்து போயிரு, ஞாபகம் வச்சுக்கா. ஏப்பா ஒரு கணக்கு மூஞ்சிக்கிற வரிசைக்கு வேற சேர்த்துக்கிட்டாலும் வரிசையா தான் இருக்கும். இது எத்தனை இதே தெரியல. கணக்கு என் தங்கை துச்சடை பாண்டு மகாராஜன் எனக்கு சிறிய சந்தை இது மகாராஜன் அதற்கு சிறிய சந்தை. மூட்டியில போல 3 அரச மன்னர்கள் உரியவர்கள். அப்படி இருந்தாலும் பாண்டு மகாராஜன் குந்தி தேவி மந்தாதேவி இருவர்களுக்கும் சிரேஷ்ட புத்திரர்கள் 5 பேர். அது முதல் இதுவரைக்கும் பஞ்சப்படாதி பஞ்சங்கள் அநேக வஞ்சங்களை செய்து காடு வனம் வனாந்தரம் சென்று மறுபடியும் நாடு கேட்க வந்து உலகமாமுனி ஒரு நாடு கேட்டான். இல்லை என்று மறுத்தீர்கள். சந்தேகம் தான் நாடு கொடுக்க மறுத்தீர்கள். நேற்று தினம் கண்ணன் வந்தான். கொடுக்கறது சொல்லி இருப்பீங்களா? மனுஷன எதுக்கு போன் பண்ணீங்க? எதுக்கு? நான் ஒன்ன சொல்றேன், அது எனக்குன்னு தெரியும், நம்ம கூலசாமி கவுண்டருக்குன்னு தெரியும். இருந்தாலும் எதுக்குடா வந்த? ஏடா கண்ணன் வந்தான். வந்தவன் எதுக்கு வந்தான் அப்படின்னு கேட்கறது. வந்தவனுக்கு நியாயம் தெரியும், நேகிட்ட நாடு கேட்கணும். ஓ, நியாயம் தெரிஞ்சா நாடு கேட்கணும். ஏண்டா பிறப்புல 5 பேர் கண்டவனுக்கு நாடு கொடுப்பது நானா? தர முடியாதுன்னு மறுத்துட்டேன். அப்புறம் என்ன நடந்தது? என்ன? துரியோதனா பாண்டவருக்கு அறவே நாடு இல்லைன்னா தர்மராஜன் ஒரு முறை சொன்னார், என் சித்தப்பார் பிள்ளைகளுக்கு நாடு தரலனா மாமா 10 ஓர் 8 பாரத போருக்கு தயாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு நிச்சயத்தோட வாங்கிட்டு வந்தான். பையா பாண்டவர் 5 பேர் எனக்கு சித்தப்படிக்க பிறந்திருந்தான். 10 ஓர் 8 பாரத போர் நடத்தி பத்திமனமாக நின்று ராஜ்யத்தை பிடிச்சிட்டு போட்டு போனான். வாய்ச்சுள்ள அழகுல சத்தியம் பண்ணுவான். அதுவும் வாங்க எல்லாம் எவ்வளோ சத்தியம் பண்ணுவான். நீ மனுஷனா இருந்தா சத்தியம் பண்ணுவேன், வாங்க எல்லாம் சத்தியம் பண்ண மாட்டேன். நான் பாரத போருக்கு தயாருன்னு வீரதாம்பரம் கொடுத்துருக்கேன். அதுக்காக குலகுரு காலையில இருந்து ஒண்ணு அவள்கிட்ட கும்பிடுவேன். காலையில தெய்வத்தை சாமி எல்லாம் கும்பிட மாட்டீங்களா? யாரும் எந்த தெய்வமும் கிடையாது எனக்கு. என் மாமன் ஜெகடி மாமன் தான் குலகுரு தெய்வம். காலையில் எழுந்த உடனே கை தொழுது அவர் தான் ஆலோசனை பெறுவேன். அதனால என் மாமனை அழைச்சிட்டு வா, வேண்டியமான ஆலோசனை பெறணும், பிறகு தெரிவிக்க. இவங்க மூஞ்ச பார்த்தா சவம் மாதிரி தான் தெரியும். செத்து போன சவமாட்டோம். இருந்தாலும் துரியோதன மன்னனாகப்பட்டவர் இதோ சண்டை துவக்கம் செய்து மாமனை அழைக்க ஜகினி சபைதர்பார் அவரால் மற்றதை அறியலாம்.
தடிக்கிறோம் தடிக்கிறோம் தான் தண்ணி கிடைக்கல. வாசம் அதிகமா போச்சு. ஆமா ஆமா. அப்படி வா என்றால் வலதுபுறம் வர வேண்டும், போய் என்று சொன்னால் இடதுபுறம் போக வேண்டும், பேச என்று சொன்னால் மட்டுமே வாய் திறந்து பேச வேண்டும். டக்கு மட்டக்கு இருமா போடு பேசினால் உன் சிரமணிக்கு இது தலையிலே உருட்டி விடுவேன். தலை போயிடுச்சுன்னா உயிர் போயிடும்டா. உயிரும் போயிடுமா? ஆமா. அது எப்படி நான் போனா நல்லா இருக்கும் ஒண்டியா? என்ன பண்ணுகிற? நீயும் வா, 2 பேரும் சேர்ந்து போய் மேல சோறாக்கி சாப்பிட்டு இருக்கலாம். 2 பேரும் ஒட்டுக்கா வந்தோம். தனித்தனியா வந்தோம், ஒரு இடத்துல கூத்தாடுறோம்ல. தனித்தனியா வந்தா தனித்தனியா தான் போகணும். அப்படியா? ஆமா. சரி, யார் முன்ன போறாங்களோ பார்க்கலாம். அது எப்படியோ விதியும் போய் சேதனம் வர மாட்டான். சரிங்க. சரி. போய் போய். நான் யார்? இவன் பெயர் என்ன? என்னுடைய வாழ்க்கை வரலாறு என்ன? சொல்ல வேண்டுமா? சொல்கிறேன்பா. காந்தார தேசத்தை தகதுடன் பரிமாறு செய்து வந்தார் என் தந்தையார். யாரு? சகுபலராஜன். சகுபலராஜன் பெற்றவன் நான். சகல தந்திரங்களையும் கற்றவன். ஜாலம் ஜகஜால வித்து கூடு விட்டு கூடு பாயுவேன். என்ன ஊடு விட்டு ஊடு பாஞ்சா யாரும் உதைக்கிறதில்ல. இந்த வீட்டை விட்டு அந்த வீட்டுல எகிர்த சாவல. அப்படி எகிர்ந்தா அடி எப்படி விழுவும் தெரியுமா? மின்னுது பின்னுதான் விழுவோம். நீ சொல்றது வேற. நீ சொல்றது ஊடு விட்டு ஊடு, நான் சொல்வது கூடு விட்டு கூடு. அப்படின்னா என் உடம்புல இருந்து நான் உடம்புக்குள்ள பூந்துருவேன். எனக்கு தேவையான உடம்பு எந்த உடம்பா இருந்தாலும் பூந்துக்குவேன். ஆமா, ஜால வித்தை ஜெகஜால வித்தை இந்திர ஜாலம் மந்திர ஜாலம் மாய ஜாலங்களை கற்றவன். தந்திரம் மாயம் மந்திரங்களை கை தேர்ந்தவன். என் பெயர் தான் மன்னனாம் சகுனிராஜன் என்று தெரிவிக்கலாம். ராஜனுக்கு ஒரு தாள் தான் வேட்டு விடுவாங்க. மறுத்தாரம் விட்டா வெடிக்காதா? தண்ணியை ஊற்றி அமைச்சு விடுவாங்களா? வாங்க பிடி. அதாவது உங்க பேரோ சகினி. இதெல்லாம் பிடிக்காது எனக்கு. சவுனி சவுனி சவுனிங்கிறிய 10 பேர் உட்கார ஜகனியா, இல்ல பஞ்சாயத்து ஜகனியா, இல்ல சுடுகாட்டு சவுனியா? என் பெயர் தான் ஜகுனி பூபதி.
ஓ ஜகுடி பூபதி. ஆமா. சரி. அப்படி ஜகுடி ராஜனாக இருந்தாலும் இருந்தாலும் இன்றைய தினம் இவ்வளவு வேகமாக வந்திருக்கிறாயே, என்னடா காரணம்? ஓ ரைட். அத பார்த்தாலும் அப்படிதான் இருக்குது. ஆமா. நான் ஏன் வந்தேன், எதற்கு வந்தேன், எதற்காக வந்தேன்? என்னடா காரணம்? உன் மருமகனாகிய துரியோதன மன்னன் உடனடியாக ராஜ சபைக்கு உங்களை அழைக்கவன்னு சொன்னார். அப்படியா? மருமக பிள்ளை அழைத்திருக்கிறாரா? ஆமாங்க. எங்கே பார்க்கணும்? போகலாமா? ராஜா சபையா தேடி சிமாதனம் அளித்திருக்கின்றேன். சற்று அமருங்கள் மாமா. துரியோதனா அமருவதா? அமருவதா இருந்தாலும் துரியோதனா, துரியோதனா அழைத்த தங்கதி சொல்லுவா. மாமா
காரணமாக இவ்வளவு விரைவாக மாமனாகப்பட்ட என்னை அழைத்திருக்கிறார்கள். என்னப்பா காரணம்? மாமா ஜகுனி மாமா யோகினா, என்ன காரணம்? என்ன காரணம்? எதுக்காக இந்த ராஜ்சபை கூட்டிக்கும் தெரியுமா? இருக்கிறாய் நீ கூட்டிய ராஜ்சபை எதுக்கு தெரியுமா? எதற்கு? மாமா ஜகுனி மாமா மகனே யோகினா, இதை அறிந்தோர் அறிந்தனாலே அறிந்த நாளங்கை வரை தன்னை கொள்ள ஒருவரும் அறிய மாட்டார் ஐவருக்கு ஒரு கோடி துணி செய்தேன். அதையுமே தவிர்த்துங்க வாதம் முடித்து வந்தார். இப்ப பாரத போருக்கு சரி வீர தாம்பூலமும் தந்தே என் மாமா. ஐவரை தன்னை கொள்ள உலகத்தில் ஒருவரும் அறிய மாட்டார் ஒரு கோடி சூது செஞ்சை. கோடி சூதுகள். சரி அதையுமே தவிர்த்துங்க இவர் ஐக்கியாத வாசத்தையும் பாண்டவர் நேற்று தினத்தில் கண்ணனிடத்திலே 10 ஓர் 8 பாரத போருக்காக வீரதாம்பலும் தந்து விட்டேன் ஜெகனி மாமா. என்ன ஆகும் என்று ஒன்றும் புரியாத புதனுடைய வம்சத்தில் உதித்த புகழ்பெற்ற வந்த மருமகனே, உன்னிடத்திலே இருப்பது 11 கோடி சேனைகள் பின்பலத்துக்கு இருக்குது. இளையா பாண்டவரிடத்திலே இருப்பது 7 கோடி சேனைகள் மட்டுமே. இதனா ஏன் நீ கவலைப்படுற? எதுக்கு கவலைப்படுற? அலட்சியமாய் பாண்டவரை வென்றிடலாம். நீ வாழ் சொல்லிவிட்டு மாமா. இருந்த படை இப்ப இருக்குது. மாமா ஜெகனி மாமா மருமகனே
இந்த சேனைகள் எல்லாம் நாளை ரணகளத்தில் எதிர்த்து செய்தால் சண்டை ஆமா அது எப்படி ஆகும்னு எனக்கு புரியாத புதியதா இருக்கே பாப்பா. அப்படியா துரியோதனா சண்டை செய்து வந்தா படையெல்லாம் இருக்குன்னு பயந்துக்கிறிய சண்டை செய்து வந்தால் நம்ம இடத்துல படைக்கா பஞ்சம் அநேக வீரதீரர் இருக்கிறார். மருமகளே கலங்குகிறாய். சண்டை செய்து வந்தா தர்மருக்கு ஒரு காலம் அண்டி நம் பக்கத்துல அண்டின வீரர்கள் அநேக பேர் உண்டு. அதுக்கே கவலைப்படுறீங்க. அதுக்கே கவலைப்படுற அண்டின வீரர்களா அடுத்தவங்களை பத்தி நோட் பண்ணு நீ. என்ன மருமகனே நம்ம கிட்ட அண்டின வீரர் தான் இருக்காங்க. அநேகம் பேர் நம்ம இடத்துல படையில இருக்கிறாங்க. ஆனா எதிரிகளுடைய பலம் நமக்கு தெரியணும்ல. ஆமா மாமா ஜெகனி மாமா மாமா அந்த தவறில்லவோ தர்மா அப்படியா அந்த ராஜனை தர்மராஜன் ரணகளத்தில் நம்மளை எதிர்த்து போர் புரிந்தால் எம்மம்மா அவரை தடுத்து போராடு நம்ம பக்கம் ஆர்வமா இருக்காங்க. மருமகனே ஆள் இருக்குதுப்பா. யார் இருக்கிறாரு கேக்குறியா? சத்தியம்
அப்படி அந்த சத்தியம் தவறாத தர்மர் எதிர்த்திட்டார். எப்படி நம்மிடத்திலே இருக்கிறாரு யார் மதகரி ஜல்லியன் ஜல்லிய மாமனுக்குள்ள உனக்கு என்னப்பா கவலை? மாமா ஜல்லிபதி இருக்கும் போது என்ன கவலை? ஜல்லிபதி தர்மராஜா எதிர்ரோமம் படித்தவர் தர்மர் அவருக்கு தகுந்த வீரை. சரி மாமா. ஆமா, இதுக்கு மேல என்ன உனக்கு கவலை? படை வீரர்கள்லாம் இல்ல அவங்க பக்கம் யார் இருக்கிறா? ஆமா. மாமா அந்த மச்சபதி மைந்தன் வந்து எதிர்த்து வேதவாகனன் ஒருவன் இருக்கான். அவன் பாண்டவருக்காக ஜனாதிபட்டம் மூண்டு நம்ம எழுத்து யுத்தம் செய்தாள். அவனை வெல்ல யார் மாமா வீரர் நம்ம பக்கம்? வேதவாகனை வெல்வதற்கா? எப்ப அதுக்கு ஆளு அந்த சிவனின் வாங்கி சிவனிடம் வில்வாங்கி ஸ்பேதன் வந்து எதிர்த்திட்டா. அவனை வெல்ல வீரர் யார் தெரியுமா? தாத்தாவாக விளங்கக்கூடிய பீஷ்மாச்சாரியார் இருக்கும் போது இதுக்கு பார்க்க கலைஞரை எவரும் நடுங்கவே தாத்தா பீஷ்மர் இருக்கின்றார். தாத்தா பீஷ்மாச்சாரியார் அவனை கொண்டுடுவாரா? நொடி பொழுதிலே மாய்த்திருவார். மருமகனே மாமா ஜெகுடி மாமா மாமா ராஜனுக்காகவே நம்ம எல்லோரையும் ஜெயம் பெற்று மாமா அந்த கிரீடு எதிர்த்தார். அது எப்படி
ஒரு விரச்சோட்டு பையன் ஒண்டி நேரத்துல உட்கார வச்சுக்கிட்டு ஒரு கிலோனி சேனை மாடுபிடி சென்னை ஜெயம் பெற்று போனானே சவுத்து சோத்துக்காக நிந்திரன் சாண்டைகளை நடிந்தத்தை கொடுத்தான பேடி பையன் அந்த கிரீடி வந்து நம்ம எத்திட்டால் மாமா மகனே அவனை தடுத்து நிறுத்த ஆள் இருக்கிறாப்பா அடையாப்பா மருமகனே போயும் போய் இந்த பேடி பையனுக்கா பயந்துக்கிற அப்பன வெள்ளமும் வீரர் இருக்கிறாங்கப்பா ஆமா அந்த எங்க போக மண்ண அவனை வெல்ல தீரர் யார் தெரியுமா? அண்ணன் கர்ணன் இருக்கிறாருப்பா. கண்ணன் ஒரு கணையால் ஐவரையும் மடிப்பதற்கு அண்ணன் கர்ணன் இருக்கும்போது கலங்குகிற அண்ணன் கருண மகாராஜன் ஒரு கணையாலே பஞ்ச பாண்டவரை கருவறுப்பார். செஞ்சிடுவாரா? ஆமா. சரி மாமா, சரி வீமன் கொண்டதுக்கு நான் இருக்கிறேன். வீரபுருஷன் நீ இருக்கிற 4 பேர் பக்கம் படை வீரர்கள் 4 பேருக்கு சரியா போச்சு. அப்ப நிச்சயம் பாத போட்டு நமக்கு மருமகனே. சரி மாமா, இதுக்கெல்லாம் பொருத்தமான ஆள் சொல்லிட்டியே. பாரத போர் எப்படி துவக்கம் செய்யணும் அது ஆரம்பிக்கணும் இல்ல? அதுக்கு என்ன மாமா வழி? ஓசனை கொடுக்கறதுக்கு என்ன நேரத்துக்கு ஆள் இல்ல. ஆனா இந்த சண்டையை துவக்கம் செய்யணும்னா எனக்கு தெரியாது. இது எப்படி துவக்கம் செஞ்சா எப்படி ஜெயம் பெறணும் அப்படின்னா எனக்கு தெரியாது. அதுக்குன்னு ஒரு ஆள் இருக்கிறாரு. யார் தெரியுமா? துரியோதனோட தாத்தா யார்? பீஷ்மாச்சாரியார். உன் தாத்தாவுக்கு தான் யுத்த சுந்தரம்லாம் தெரியும். காலம் நிகழ்காலம் செல்காலம் முக்காலங்களையும் கற்று உணர்ந்தவன் உன் தாத்தாவாகிய பீஷ்மாச்சாரியார். உன் தாத்தாவுக்கு தான் தெரியும். அவரை கேட்டா சொல்வாரு எப்படி நடக்க போறது. ஆமா, அப்படித்தான் அவருக்கு விளக்கு தெரியும். அவரை கேட்டு நீ புரிஞ்சு துவக்கணின்னு சொல்றியா? படைவீரரை கேட்டா அதுக்கு சொல்லிட்டேன். படைவீரர் கேட்டா அதுக்கு பதில் பாரத போர் தூக்கம் செய்யறது எப்படின்னா, உன் தாத்தா பீஷ்மாச்சாரியாரை கேட்டீங்கன்னா தாத்தா சொல்லி போடுறாரு. ஆலோசனை பெற்று நான் சென்று வரமா நான் போறதா? துதனாய் வந்த தாத்தாவே பாதம் போட்டி எந்த நாள் இல்லாம இப்ப இருதரத்து படைய கூட்டி பண்ணியே சண்டைக்கே பாரதம் முடிக்க வேண்டி இதுக்கு இல்லாத விவரம் என்று
என் தாத்தா. ஆமா என் தாத்தா பேரனே நம்ம சந்திரகுலம் வம்சத்தில எப்பவுமே இல்லாத இப்பதானே 2 பக்கம் படை கூட்டியிருக்கோம். இப்பதான் படை கூட்டிருக்கீங்க பேரனே. எந்த நாளில் இல்லாமல் இருவருக்கு படையை கூட்டி இந்த பண்ணியே சண்டைக்கே இந்த பாரதத்தை எப்படி முடிப்பது தாத்தா? அதுக்கு இதுதான் விவரமுடா பேர பிள்ளைன்னு சொல்லு தாத்தா. இந்த தாத்தா விவரம் அதுக்கு என்ன வீரம் தெரியுமா? பேரனே புரிய மாட்டா ஒருவனை ஜெயிச்சாதான் இந்த உலகத்தை ஆள முடியும். அரவான் என்று சொல்லக்கூடிய ஒரு பையன் இருக்கிறான். அவங்க பக்கமா? ஆமா, அவனை வென்றால் இந்த உலகத்தை நீ ஆளலாம். ஒருவனை ஜெயிச்சாதான் இந்த உலகத்தை ஆள முடியும். ஆள முடியாது. ஆள முடியாது பேரனே. ஜெயிச்சாதான் ஆள முடியும். ஆள முடியும். தாத்தா இல்லையோ
என்னப்பா தாத்தா, அந்த வள்ள அரவானை வெள்ள வகை எனக்கு தாத்தா, நல்ல மனதுடனே ஒரு யோசனை சொல்லு தாத்தா. பேரனே அரவா, பேரனே தெரியாதுனா அரவானை வெல்வதாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? நானே ஐயா சகாதேவனிடத்துல சாஸ்திரம் கணிக்கணும். சாஸ்திரம் கணித்து இந்த நாள் முகூர்த்தம் கணித்து வென்றால் அதுக்கு மேல அரவானை சந்திக்கலாம். கணித்த பிறகு அரவாங்கட்ட உயிர் தானம் வாங்கினியா? இந்த உலகத்தை அழலாம். பரவாயில்ல, என் தாத்தா பரவாயில்ல. என் தாத்தா இருந்தாலும் பரவாயில்ல. அண்ணா வாழ்த்தனா எல்லாம் என்னது ஆசா பாசமெல்லாம் அந்த பகையாளியிடம் போய் சாய்த்திரம் கேட்டு அரவாங்கட்ட உயிர் தானம் பெட்டினா நீ ஜெயிப்ப பெறப்புலன்னு சொன்னா, பகையாளிட்டு போய் சாய்த்திரம் கேட்டா அவன் என்ன மத்தியானத்துல மரணம் அடைஞ்சு போயிரு சொல்லுவான். பேரனே தெரியாதுடா, நீ நினைக்கிற மாதிரி கிடையாது சகாதேவன். நீ அங்க போனீங்கன்னா சகாதேவன்கிட்ட அண்ணனாகிய தர்மராஜா தான் வந்துட்டாரு அப்படின்னு உட்கார வச்சு உள்ளங்கை சாஸ்திரத்தையே உள்ளபடி கட்டி கொடுப்பான். பகையாளிக்கு ஒரு சாஸ்திரம், உறவாளிக்கு ஒரு சாஸ்திரம் என்பது இல்ல. சாஸ்திரம் என்பது அனைவருக்கும் பொதுவு. இந்த கெட்ட புத்தி, இந்த துரு புத்தி எல்லாம் ஒன்னோட சேர்த்து அவன்கிட்ட கிடையாது. எட்டு அபிப்பிராயம் துப்போதனை உங்களுக்கு. சாஸ்திரம் என்பது பொதுவு. ஆகாயம் பொது, கங்கை பொது, சாஸ்திரம் பொதுவு. சென்றா அண்ணன் தர்மராஜனை போல பாவித்து உள்ளகை சாஸ்திரத்தை உள்ளபடியே கட்டி கொடுப்பான். அப்படியே தாத்தா தகுதியும் போலாம்ல. சாஸ்திரத்தை கட்டி கணிச்சுக்கிட்டு உயிர்தானம் போய் அரவாட்டை வாங்கிட்டு வா. இந்த அஷ்டாபுரத்தை ஆளலாம். தாத்தா உன்னை யோசனை கேட்டேன். சென்றா ஜெயிக்கலாம்ல? சென்று போய் வா, போயிட்டு வா. இரவு நேரம், அதனால யாரும் அறிய மாட்டார், யாருக்கும் தெரியாது. அதனால சாகாதேவன் இரவோடு இரவாக ஆயிரம் பெற்று வரலாம். அன்னமாக மூலவேதி ஊமையாட்டம் பின்னாடி வர என்ன போய் எதுக்கடா கத்துறீங்க? கம்பெனி போறேன் நான் முன்னாடி போறேன், நீங்க ஏன் பின்னாடி வாங்க. அப்புறம் அடி ஆறு கொடுக்குதுன்னு பாக்க. சரிடா, ரெண்டு பேரும் ஒரே கிச்சன் விட்டு நோக்கும்டா. ஒரு பக்கமா விட்டா நல்லாவா இருக்கு, ஆளுக்கு ஒரு பக்கம் போலாம். சொல்லாத எப்படி அவளுக்கு தெரியும்? நீ சொல்லிட்டியா? சொல்லிப்பா, நான் என்னங்க சொன்னேன். இவரே சொல்லிருப்பாரா? தெரியுதா? எதுக்கு இரவு நேரம் நாதம் கத்திட்டு வர்றான். நள்ளிரவு 12 மணி. இப்ப ஒரு ஆம்பளை பொம்பளை எது கூப்பிடுவேன் அவளை உதைக்கிறேன். எதுக்கு கத்திட்டு வருது? துரியோதன மன்னனாகப்பட்டவர் சாத்தா வார்த்தையை கேட்டு சகாதேவனுடைய சாட்சியம் கேட்க போகும் நேரத்தில் தன் மனைவி எதற்காக அழைத்தா என்று தெரியாமல் இருக்கு நேரத்தில் அம்மன் பெருந்துருவாள் சபை தருவார். அவரால் மட்டத்தை அறியலாம்.
உமா மகேஸ்வரி